ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் அஜித்குமார் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற விடாமுயற்சி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை மகிழ் திருமேனி இயக்கியிருக்கிறாரு. லைக்கா புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிச்சிருக்கிறாங்க. அஜித்குமாருடன் இணைந்து த்ரீஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார், த்ரீஷா இருவரும் 12 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். 12 ஆண்டுகள் கழித்து த்ரீஷாவுக்கு இன்னொருவர் மீது காதல் ஏற்பட்டு விட்டதால் அஜித்தை பிரிய முடிவு செய்கின்றார். விவாகரத்துக்கு அப்ளை செய்த நிலையில் விவாகரத்து வழக்கு முடியும் வரை அஜர்பைஜானில் உள்ள அம்மா வீட்டுக்கு செல்கிறேன் என்று த்ரீஷா சொல்ல, சாலை வழியாக காரில் போகலாம், இது நம் இருவருக்கும் கடைசி ரோடு ட்ரிப் என த்ரீஷாவை அஜித் காரில் அழைத்து கொண்டு செல்லும்போது இருவரும் பேசிக்கொண்டே செல்ல அஜித்தின் கார் ஆரவ் கார் மீது மோதி ஆக்சிடென்ட் ஆகின்றது. அதிலிருந்து தப்பித்து அஜித் ஆரவிடம் மன்னிப்பு கேட்கின்றார். பிறகு இருவரும் காரில் புறப்படுகின்றனர். வழியில் ஆயில் போட காரை அஜித் பெட்ரோல் பங்கில் நிறுத்துகின்றார். அப்போது தமிழர்களான அர்ஜுன் மற்றும் அவரது மனைவி ரெஜினா ஆகியோரை சந்திக்கின்றார் த்ரீஷா. அதன் பிறகு போகும் வழியில் அஜித்தின் கார் ரிப்பேர் ஆகி பிரச்சனை கொடுக்கவே கார் பாதி வழியில் நிற்கின்றது. அப்போது அந்த வழியாக பெட்ரோல் பங்கில் சந்தித்த அர்ஜுன், ரெஜினா வர த்ரீஷா அவர்களை நிறுத்தி நடந்தவற்றை சொல்ல, அஜித் அர்ஜுனிடம் அருகில் உள்ள கஃபேவில் த்ரீஷாவை இறக்கிவிட்டுவிட்டு கார் மெக்கானிக்கு ஃபோன் செய்து இங்கே வர சொல்லவும் என்று சொல்லி அர்ஜுன் மற்றும் ரெஜினாவுடன் த்ரீஷாவை அனுப்பி வைக்கின்றார் அஜித். சிறிது நேரத்திற்கு பிறகு கார் ஒயரை வேண்டுமென்றே பிடுங்கியது தெரிந்து அஜித் கார் ஒயரை சரி செய்து தன் மனைவியான த்ரீஷாவை தான் சொன்ன கஃபேவுக்கு பார்க்க சென்றபோது த்ரீஷா கடத்தப்பட்டது அஜித்துக்கு தெரிய வருகின்றது. அதன் பிறகு என்ன நடக்கிறது? த்ரீஷாவை அர்ஜுன் எதற்காக கடத்தினார்? த்ரீஷாவை அஜித் உயிரோடு மீட்டாரா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. அஜித் இந்த வேஸ்டான கதையில் எதற்காக நடித்தார் என்றே புரியவில்லை. த்ரீஷா வழக்கமாக நடித்துள்ளார். ஆரவ் ரவுடியாக வந்து போகின்றார். அர்ஜுன் வில்லனாக சிறப்பாக நடித்துள்ளார். ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் அஜர்பைஜானை அழகாக காட்டியிருக்கின்றார். அனிருத்தின் இசை சுமார். 2 ஆண்டுகள் கழித்து அஜித்குமாரின் படம் வருகிறது என்றதுமே ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்க்க தொடங்கினர். ஆனால் இயக்குனர் மகிழ் திருமேனி அளித்த பேட்டிகளின் மூலம் இந்த படத்தில் மாஸ் காட்சிகள், பஞ்ச் வசனம் என எந்த ஒரு கமர்ஷியல் அம்சமும் இறக்காது என்பதை ரசிகர்களுக்கு தெளிவாக சொன்னவர். வெற்றி படமாக்க விடாமுயற்சியாக திரைக்கதையில் உழைத்திருக்க வேண்டுமே, உழைத்தது எல்லாமே வெட்டி முயற்சியாக ஆகிவிட்டது.